ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வயநாடு vlog கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ். காலையிலே கிளம்பி பானாசுரா டேமுக்கு கிளம்பிட்டோம். போகிற பாதை கரடு முரடாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய இடம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு நம்பி கிளம்பிட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமாக வரவேற்றது எங்களை அந்த பானாசுரா சாகர் டேம். இதுதான் இந்தியாவிலே பெரிய டேமா, அப்புறம் ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கேயும் ஜிப் லைன், சைக்கிளிங், பேம்பூ ராஃப்டிங், ட்ரெக்கிங்னு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இங்கே என்னடா ஒரு குட்டி கூட்டம்னு பார்த்தா ஐ லவ் வயநாடு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டு. செல்ஃபி பாயிண்டில் ஃபோட்டோ எடுக்காமல் போனால் எப்படி நமக்கு அந்த நாள் ஃபுல்ஃபில் ஆகும்? அதனால் கண்டிப்பாக அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட்டை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பல ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்குறதுக்குள்ளே கஜன்னு கூட்டம் சேர்ந்துருச்சு. சரி, நம்ம எதுக்கு அங்கே டிராஃபிக்காக நின்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம் போல். உலக அதிசயம்தான், ஓப்பனே பண்ணலை. சரி, வயிறை வேற காலியாக போட்டு வந்தாச்சு, போயிட்டு சாப்பிட்டுட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு திருப்பியும் பின்னாடியே போயிட்டு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்ல மலை, நல்ல ஒரு பெரிய மலை, அப்படியே பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. மேலே கொண்டு போய் விடுறதுக்கு வேன் சர்வீஸும் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால சரி நம்மளும் நடக்கலாம், நல்ல க்ரீன் சீனரி தானே, சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தா போயிட்டே இருந்துச்சு. எப்படா ஏறுவோன்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. அப்புறம் கிட்ட போயிட்டு ஸ்டெப்ஸ் ஏறினா நம்மளாம் யூத் தானே, நம்மள எனர்ஜெட்டிக்காக ஏறலாம் அப்படின்னு நினச்சி ஏறி கீழே விழுந்து முட்டியை பெற்றது தான் மிச்சம். என்ன, கொஞ்சம் பார்க்காம ஏறிட்டேன். மலைப்பகுதி இல்லையா, நீங்கள் கவனமாக ஏறுங்க சரியா. லைட்டான ஸ்க்ராட்ச்ன்றதுனால சமாளிச்சாச்சு. ஒரு வழியாக உருண்டு புரண்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேலே ஏறி வந்தா ஒர்த்துங்க. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எப்படி நம்ம லொக்கேஷனு ஒரு சங்கர் பட பாட்டு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்கா? பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இவ்வளோ அழகான லொக்கேஷனுக்கு வந்துட்டு போட்டிங் போகாமல் இருந்தால் எப்படி? சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் போட்டு இருக்குதுன்னு போய் விசாரிக்கலான்னு போனோம். எல்லா டைப்ஸ் ஆஃப் போட்டும் இருந்துச்சு. அந்த வீடு மாதிரி இருக்க போட்டு, ஸ்பீட் போட்டு, கயாக்கிங், பெடல் போட்டு, பரிசல் எல்லாமே இருந்துச்சு. கயாக்கிங் போகணுன்னு ஆசையாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சா. பாப்பா வேறு இருந்தா நாங்கள் பெடல் போட்டே ஆஃப் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கூட வந்திருந்த எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கயாக்கிங்கும் போயிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சேஃப்டிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் நம்மளை உள்ளேயே யாரையுமே அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே வாலண்டியர்ஸும் நிறைய பேர் நின்றுட்டு தான் இருந்தாங்க, ஏதாவது டெக்னிக்கலாக இஷ்யூ வந்தாலும் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் எல்லாமே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்திருந்தாங்க. ஸ்பீட் போட்லேயும் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்வாயிங்னு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சட்டுன்னு முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கயாக்கிங்கும் பெடல் போட்டும் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல ஒரு நடு இடத்துக்கு போயிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு ஜாலியாக அந்த மலையோட இடத்துலையும் நல்ல ஒரு குளிர்காலத்தில் சுட தண்ணீரை குளித்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி அந்த சில் கிளைமேட்டில் நல்ல ஒரு சுல்லுன்னு வெயிலும் அடிச்சு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். நல்லா பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டேமை மகாபலி ராஜாவோட பையன் பானாசுரா ஞாபகார்த்தமாக தான் பானாசுரா சாகர் டேம்னு வச்சுருக்காங்களாம். உங்களுக்குலாம் மகாபலி யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓணம் செலிப்ரேஷன் அப்போல்லாம் நல்ல ஒரு கம்பீரமான ஆளுக்கு நிறைய நகைலாம் போட்டு ராஜா வேஷம் போட்டு மகாபலி ராஜான்னு சொல்லுவாங்க.
கேள்விப்படாதவங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். கேரளாவில் ராஜானாலே மகாபலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஒரு நல்ல ராஜா, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, ஒரு கம்பீரமான, ஒரு நல்ல இரக்கம் கொண்ட ராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட புள்ள தான் பானாசுரா. அவங்க ஞாபகார்த்தமாக இந்த டேமுக்கு அவங்க புள்ள பேரை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பரிசல் போட்டு ஆட் பண்ணியிருந்தாங்க. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பரிசல் ஓட்டுற அண்ணா வந்து என்கிட்ட இருக்க மொத்த வித்தையும் இப்போ இறக்குறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுற்று போட்டு வித்தை காட்டிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் அலர்னாலும் கொஞ்சம் பேர் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆனால் நம்ம தான் பரிசல் ஒகேனிக்கல்லே முடிச்சிட்டோமே, அதனால் இப்போ பொறுமையாக நம்ம பெடல் போட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே சுற்றி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மெஸ்மரைசிங் வியூக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.